அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடிச்சாங்க, இதை கேட்டுடுறேன், கோச்சுக்காதீங்க யாரும். நீங்க எல்லாரும் யூடியூப்ல வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்க நடிச்சாங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலயாவது தினத்தந்தியில ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படிச்சா ஆஹா அப்ப வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனா நீங்க எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்க சொல்றீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்ல எல்லாம் வடிவுக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கெல்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்க டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதுல கான்செப்டில் நடிச்ச யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி வந்து ஈசிஆர்ல செட்டு போட்டு அங்க பாட்டு பாடின்னு இருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் கேட்கறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா வீட்லயே உட்காந்துருக்கேன். வீட்லயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்றதுன்னு நல்லா கத்துக்கிறேன், கத்துன்னு இதெல்லாம் பாக்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்த்துன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை கொடு. இந்த ஈபியை கேட்டா, அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் என்ன சொல்றேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாசம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு. அதை செய்யுங்களேன், மாசம் மாசம் வடிவுக்கரசி அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படிதான் பண்ணாரு. விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்கள் நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தரா நடிக்கிறது. இப்போ ஹரிஷ் சார் வந்து இந்த அம்மா ரஃபாவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிருந்தது உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தாங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். இந்த நான் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு மட்டும் இல்லை, உங்க மூலியமா எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கிட்டாங்க எனக்கு, புரியுதா? நீங்க நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போறது? எழுதுற வேலைக்கு போவா நான்? முடியாதுல்ல. அதனால வேலை வாங்கிட்டாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார், உங்க எல்லாருக்கும் நன்றி, நீங்க எல்லாம் நல்லா நடிச்சு கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே, ஆனா அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு, எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பா நான் எடுக்கிற படத்துல எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா போவேன். அது எப்படிங்க, அவரோட டீம்ல பாட்டு எழுதுறவர் இருப்பாரு, மியூசிக் டைரக்டர் இருப்பாரு, அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பாரு, ஆனா நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாத கேட்கறேன் இல்ல? அப்ப நான் வேலை செய்யலையா? அப்ப நல்லா செய்யலையா? சும்மா சொல்றீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்துல இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்றீங்களா? நான் நல்லா நினைச்சேன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்க போற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்க குழந்தைங்களோட இருந்தேன் இப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன், ப்ராம்ப்டிங் வாங்காம நடிப்பேன்ல. போதும், இந்த ஈபி மாதிரியே சொல்லாதீங்க, அந்த ஈபி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்சஸ் மீட்ல வந்து பேசினாவோ இல்ல பிரஸ் மீட்ல பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்க எல்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்கிறாராம் பாவம். அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்கிறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க. கமல் சார் நீங்க தான் பூஜை போட்டு இருக்கீங்களா லைனா, அதுல வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜன்மம் கொடுத்தது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பத்தி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்சஸ்ஃபுல்லா கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போறீங்க,
அதுக்கும் நன்றி.